இனி மாத்திரம் தான் அடுத்த மைக்கு பாட்டு முடிஞ்ச பிறகு தான் மைக்கை மாற்றணும். ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குல்ல. கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு நல்ல நாளில் வந்திருக்கிறவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காரியத்தை நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான ஐயா ரெவரண்ட் ஆண்ட்ரூ பீட்டர் அவங்க வந்து ஜெபித்து ஒரு வேத பாடலை வாசித்து இந்த காரியத்தை ஆரம்பிக்க இருப்பாங்க. இந்த கூலிகைக்கு ஆர்வமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவருக்கு கொடுப்பேன் என்று அருமையான மனமக்களை இந்த நாளில் இணைத்து இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கானாவூர் கல்யாணத்தில் வந்து குறைகளை நிறைவாக்கிற தேவன் ஆண்டவரே, அந்த கல்யாண வீட்டிலும் ஆண்டவரே நீர் வந்து எல்லாவற்றையும் நிறைவாக்கி மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் தங்கள் இல்லற வாழ்க்கையை எழுப்பி கட்டி பிரகாசிக்கும் பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிற உற்சாக உறவினர்கள் எல்லாத்துக்காகவும் நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வை எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் தூக்கம் முதல் முடிவு மற்றும் உடைய பிரசனம் இந்த காமெடி சுற்றிலும் ஆண்டவரே பிரசனமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகள் நாம் மகிமை எல்லாம் மத்தியை செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமேகவே, ஏசாவுதியும் சொத்தரே, ஏசாம் மகிழவே, வீசிரவான ஜோதி கதிரிங்கே, ஏசியாயம் மணவாழவே, ஆசாரியரும் அங்காஜனும் ஆசீர்வதித்திரும், இம்மணவீட்டு பாரியோம் இயேசு ராஜவே, உம்மனம் வீசத்தெய்கிறோம், ஓங்கும் இயேசுவதாம், இம்மணமக்கள் மீதிறங்கிடுமே, இவ்விரு பேரையும் காக்கவே, பின்மக்களாக நடத்தவே, நடத்துமே, வீசிரவான ஜோதி கதிரிங்கே, ஏசியாயம் மணவாழவே, ஆசாரியரும் காக்காற்றலும் ஆசீர்வதித்திரும், இம்மணமக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும், உம்மையே காக்கும் பேர் செல்லும், ஓங்க
வாசிக்க கேட்கும். மானிட்டர் சுமாராக இருக்குன்னு ஒன்றும் ஏற மாட்டேங்கல. மானிட்டர் சுத்தமாக விட்டு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஓசனாய புஸ்தகம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோசனத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரை, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டீர்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வாசிக்க வேண்டிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் மத்தியில் இருக்கிற அருமையான ஏஜி பாஸ் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்தாருக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருக்காக அவர்கள் செய்கின்ற ஊழியத்தை நான் அதிகமாக அறிந்திருக்கக்கூடியனாலே அருமையான பாஸ்கர் ஐயா மணமக்களை வாழ்த்த வந்திருப்பதிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். எனவே அருமையான பாஸ்கர் ஐயாவை கூட ஒரு விஷயம் அன்போடு கூட